ஹாய். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது நம்ம முட்டைத்தோலை எந்த மாதிரி செஞ்சு போட்டால் செடிக்கு சீக்கிரமாக நல்ல சத்து கிடைக்குன்றத தான் பார்க்க போகிறோம். முட்டைத்தோலை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற முட்டைத்தோலை இந்த மாதிரி எடுத்து வச்சுடுவோம். எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணலான்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நமக்கு அந்த சின்ன உரலோட அந்த இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி இதோடது எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கனாலே நல்லா பவுட்ரு மாதிரி ஆகிடும். பாருங்கள், ஜஸ்ட் ஒன்ஸ் இப்படி செஞ்சாலே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நம்ம இந்த மாதிரி இதை வச்சு தட்டினோன்னா நல்ல பவுடர் மாதிரி ஆகிடும். இதை வச்சு இந்த மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம செடிக்கு போட்டோன்னா செடிக்கு நல்ல சத்து கிடைக்கும், நிறைய பூ பூக்கும். அப்புறம் இதுலேயே இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அப்படி இல்லையா, உங்களுக்கு இன்னும் நல்லா பவுடர் மாதிரி வேணும் அப்படின்னா இதை வச்சு செஞ்சாலே நல்லா பவுடர் மாதிரி வரும். இன்னும் நல்ல பவுடர் மாதிரி வேணும்னா நம்ம ஜாரில் போட்டு கொஞ்சம் ஒரு ஒரு ஓட்டு ஓட்டினாலே போதும், நல்ல பவுடர் மாதிரி ஆகிடும். அதை எடுத்து பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அப்பப்போ செடிங்களுக்கு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவே இது மாதிரி போடுறது எல்லாத்தையுமே போட்டுறக்கூடாது. அப்பப்போ ஒரு ஸ்பூன் 1 வீக் 1 டைம்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும், நம்ம செடிங்களுக்கு நல்லா சத்து கிடைக்கும். நீங்களும் முட்டைத்தோலை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சு இந்த மாதிரி இந்த மெத்தடு இல்லைன்னா ஜாரில் போட்டுற மெத்தடு. இங்கே பாருங்கள், நான் அந்த மாதிரி தட்டி இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லாவே பவுடர் மாதிரி ஆகுது பாருங்கள். நல்லா பவுட்ரு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம போடும்போது என்னென்னா செடிங்களுக்கு சத்து வந்து நல்லா சீக்கிரமாக கிடைக்கும், நல்லா பூ பூக்கும். நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் செடிங்களுக்கு கொடுத்து பாருங்கள், உரம் கொடுத்து பாருங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.